அடுத்தபடியாக நீங்க ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவரும் போலீஸ் இலாக்காவிலே இப்படி ஆள் இருக்க வேண்டும் என்ற உதாரணத்துக்கு வந்துள்ள எங்களது அன்பு தலைவர் ஐபிஎஸ் அண்ணாமலை அவர்களுக்கு உங்களிடம் சிறப்புரை அதிரடியாக சிறப்புரையாற்றுவார். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வணக்கம். இன்றைக்கி அண்ணாமலையில் மொத்தமாக 5 அப்டேட் பார்க்குறோம். முதல்ல நேற்று என்டிஏ கூட்டணி மொத்தமாக சேர்ந்து கோயம்புத்தூரில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்திருக்கிறாங்க. எல்லா ஊர்லேயும் நடத்திருக்காங்க. அந்த கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகளுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் நடத்திருக்கிறாங்க. அதில் உள்ள அப்டேட்ஸ் என்னென்ன இருந்துச்சுன்னு ஹைலைட்ஸ் மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது திருச்சியில் ஒரு சுகாதார நிலையத்தில் மருத்துவர் இல்லாத காரணத்தினால ஒரு குழந்தை உயிரிழந்திருக்கிறாங்க. அந்த விஷயத்தை சொல்லி அண்ணாமலை அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது ரெண்டாவது பதிவு. மூணாவது, தமிழகத்தோட கல்வி தந்தை அப்படின்னு சொல்லப்படுறவங்களுடைய மனைவி அவங்க இரங்கல் செய்தி தெரிவிச்சிருக்காங்க. இது மூணாவது. நாலாவது, பாஜகவோட தேசிய தலைவர் நிதின் நவீன் அவர்கள் ராஜ்யசபா எம்பி இருக்கிறாரு. அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சு அண்ணாமலை பதிவு. அது நாலாவது. அஞ்சாவது, தாவேகாவை சேர்ந்த ஆதவர்ஜுனா அவர்கள் ரஜினிகாந்தை பற்றி தப்பான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அதுக்கு எல்லா பக்கத்துலேருந்து கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. அதில் அண்ணாமலை அவர்கள் நீண்ட ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ரஜினிகாந்த் அவர்களே ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா அதுக்கு மன்னிப்பு கிட்ட இந்த மாதிரி அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து பார்க்குறது 5வது அப்டேட். இதில் தான் இன்றைக்கி அண்ணாமலையில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ முதல்ல கோயம்புத்தூரில் நடந்த அந்த பெரிய போராட்டம், அதில் 2-3 ஹைலைட்ஸ். முதல் விஷயம், நான் ஃபஸ்ட் எடுத்து இந்த வீடியோ ப்ளே பண்ணியிருப்பேன். அண்ணாமலை அவர்களுக்கு அவ்வளோ ஒரு வரவேற்பு. அது என்டிஏ கூட்டம்னு சொல்கிறது அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, எல்லா வாட்டியுமே ஏடிஎம்கே தலைமையிலான ஏடிஎம்கே தலைமையில என்டிஏ தான் சொல்லிக்கிறாங்க. ஆனால் நேற்று ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பாஜகவோட தலைமைன்னு சொல்கிறத விட அண்ணாமலை அவர்கள் தலைமையில் நடந்த கூட்டம் மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் அண்ணாமலை அவர்களுக்கு. அது ஏடிஎம்கே கூட்டம் முன்னாடி ஒரு 2-3 வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா ஏடிஎம்கே அவ்வளோ ப்ரிடாமினெண்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த பழைய காலத்து ஓட்டர்ஸ் அப்படியே இருக்கிறாங்களே ஒழிய அந்த மொமெண்டம், அந்த ஜோஷ், அந்த ஃபாலோயிங்லாம் அண்ணாமலை அவர்களுக்கு தான் கிளியராக யார் பார்த்தாலுமே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்தளவுக்கு, ஏன்னா இவர் இது எஸ்பி வேலுமணி அவர்கள் கோட்டையெல்லாம் சொல்கிறோம். எல்லாம் இருந்தாலுமே, நான் 10க்கு 10 எம்எல்ஏமே ஜெயிச்சிருக்கிறாங்க. எல்லாம் இருந்தாலுமே நேற்று கூட்டம் பார்த்தா அதோடைய மேன் ஆஃப் தி மேட்ச் இல்லைனா அதோடைய ஹீரோ யாருன்னு பார்த்தா அண்ணாமலை அவர்கள் தான் தெரியும். அதுக்கு 2-3 வீடியோஸ்லாம் நிறையா வைரல். அதில் ஒரு வீடியோ தான் நான் முதல்ல ப்ளே பண்ணியிருந்தேன், அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுற வீடியோ. அதுக்கப்புறமா அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாத்தையும் ட்விட்டரில் எல்லாத்த பற்றியும் போடுறாரு. அதாவது வண்ணாதி சீனிவாசன் அவர்கள் பங்கேற்ற கூட்டம், அதுக்கப்புறமா நயனா நாகேந்திரன் அவர்கள் பங்கேற்ற கூட்டம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாத்தை பற்றியும் சொல்லிவிட்டு எல்லோரும் நடத்துனாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரே நாள் எல்லாம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராம்லேயும் பார்த்தோன்னா எல்லா எம்எல்ஏஸும் கலந்துக்கிட்டு இருக்காங்க. நேற்று நடந்த ப்ரோக்ராமில் எல்லா எம்எல்ஏஸ் கலந்துட்டு இருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன விஷயத்தை கவர் பண்ணாங்கிறத பதிவாக போட்டிருக்கோம். அதை நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸ்பீச்சோட ஹைலைட்ஸ் நம்ம தனி ஒரு வீடியோவில் என்ன ஸ்பீச்சில் இருந்துச்சுங்கிறத தனியாக நம்ம பார்ப்போம். இன்றைய தினம் மாலை கோவையில் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள், போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான அண்ணன் திரு எல்வி வேலுமணி அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினேன். கடந்த 5 ஆண்டு காலமாக தமிழகத்தில் நடைபெற்ற காட்டாட்சியால் அவதிப்பட்ட தமிழக மக்களுக்கு வரவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டவுடன் ஆறுதல் கிடைத்திருக்கிறது. உலகமே மகளிர் தினத்தை கொண்டாடிய போது தமிழகத்தில் 65 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்படும் அதிர்ச்சிக்குரிய சம்பவம் நடைபெற்றது. அதற்கு 2 நாட்கள் கழித்து கிருஷ்ணகிரியில் 2 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் திமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுதான் தமிழகத்தில் உள்ள தற்போதைய நிலை. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் நடைபெற்ற கொலைகள் 8008, பதிவான பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகள் 2080, 18 வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகள் 39,999. ஆனால் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பெண்களை பாதுகாக்கும் ஆட்சி என்று கூச்சமின்றி பொய் பேசுகிறார். அடுத்து அமைய உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இந்த நிலை மாறும். தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். தமிழகத்தில் நாளுக்கு நாள் போதை பழக்கம் அதிகரித்து வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் மொத்தம் 65,518 கிலோ கஞ்சா மட்டும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையின் தோல்வியை காட்டுகிறது. 8025 கிலோ செயற்கை போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதற்கெல்லாம் பொறுப்பான முதல்வருக்கு ரீல்ஸ் போட நேரம் இருக்கிறதே தவிர போதைப் பொருட்களின் புழக்கத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட தமிழக ஆட்சியை தூக்கி எறிய மக்கள் தயாராகிவிட்டார்கள். வரவுள்ள தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று மக்களுக்கான நல்லாட்சியை அமைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்நிகழ்வில் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் அருண்குமார் அவர்கள், கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் அவர்கள், கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள், அதிமுக தேர்தல் பிரிவு செயலாளர், திருப்பூர் மாவட்ட கழக செயலாளர், பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெயராமன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பங்கு பெற்ற எல்லார் பேரையும் வரிசை எழுதுறது ஏகப்பட்ட பேர்.
ஸோ அது போது எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம பங்கு பெற்றோம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தனி வீடியோவில் அண்ணாமலை அவர்கள் என்ன பேசினாங்க, அதில் என்ன ஹைலைட்ஸ் அப்படிங்கிறத பற்றி நான் தனியாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்ததாக அந்த இரங்கல் செய்தி. தமிழகத்தின் கல்வி தந்தை என போற்றப்படும் டாக்டர் வி. கிங்குசாமி நாயுடு அவர்களது மனைவியும் தமிழ்நாடு கம்மா நாயுடு மகாஜன சங்கத்தின் மாநில தலைவர் திரு ரவீந்திரன் கிங்குசாமி அவர்களின் தாயாருமான திருமதி ராஜலட்சுமி கெங்குசாமி, எனக்கு கொங்குசாமி தெரியல, எனக்கு சாமி சரணம், தப்பாக சொல்கிறேன் மன்னிச்சுக்கோங்க, நான் தொடர்ச்சி எழுதியிருக்காருன்னா அதில் டைப்போ எரர் இருக்க வாய்ப்பு இல்லை. ராஜலட்சுமி கெங்குசாமி நாயுடு அவர்கள் இறைவனடி சேர்ந்தார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த வருத்தமடைந்தேன். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன், அருள் புரியட்டும். ஓம் சாந்தி. சுவாமி சரணம். நான் கேள்விப்பட்டதில்லை கெங்குசாமி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக திருச்சியில் அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள பிரச்சனை. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே கண்ணனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர் இல்லாத காரணத்தால் மருத்துவ உதவி கிடைக்காமல் 4.5 வயது சிறுவன் பிரஜன் உயிரிழந்த செய்தி மனதை உலுக்குகிறது. கடந்த 14 மார்ச் 2026 அன்று சிறுவன் பிரஜனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் பெற்றோர்கள் கண்ணனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்ற போது மருத்துவர் மற்றும் செவிலியர் பணியில் இல்லாமல் முதலுதவி கூட கிடைக்காமல் சிறுவன் உயிரிழந்திருக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நாட்டிற்கே மருத்துவ தலைநகராக விளங்கிய தமிழகம் கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் அடிப்படை சுகாதார வசதிகள் கூட இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அரசு பணி நியமனம், பணிமாற்றம் என ஒவ்வொரு துறையிலும் லஞ்சம், ஊழல் தலைவிரித்து அடிகிறது. மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றவே அரசு பணிகள் என்பதை விட்டுவிட்டு அரசு பணி நியமனங்களில் எவ்வளவு சம்பாதிக்கலாம் என்ற போக்கில் திமுக அமைச்சர்கள் செயல்படுவதன் விளைவு சுகாதாரத்துறையில் தொடர்ந்து ஏற்படும் உயிரிழப்புகள். கடந்த 5 ஆண்டுகளில் தாங்கள் பணம் சம்பாதிக்க தமிழக சுகாதார கட்டமைப்பையே சீரழித்திருக்கிறது திமுக அரசு. உயிரிழந்த சிறுவன் பிரஜன் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். இந்த சம்பவத்திற்கு காரணமான அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் 24 மணி நேரம் மருத்துவ சேவையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன். இப்போ இது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அரசில் உள்ள முறைகேடுனால இல்லாட்டி ஒழுங்காக கவனிக்காததுனால பாதிக்கப்படுறது அடித்தட்டு மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க தான் ரொம்ப அதிகமாக கவர்மெண்ட்டோட சேவையை வந்து டிபெண்ட் ஆகிருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாரும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் போயிடுறாங்க, ப்ரைவேட்டாக வேலை தேடி போயிடுறாங்க. எல்லாமே வந்து ஆக்சுவலாக கவர்மெண்ட் பெருசு டிபெண்ட் ஆகாமல் இருக்கிறாங்க. அடித்தட்டு மக்கள் இல்லாட்டி கொஞ்சம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, வேலைக்காக அரசு வேலைக்காக வெயிட் பண்ணுறாங்க. எக்ஸாம் எழுதிட்டு அதில் முறைகேடு நடந்துட்டு இருக்குது. இப்போ ஸ்கூல்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இது பண்ணுறாங்க. அப்போது அவங்க தான் வந்து இவங்களோட முறைகேட்டில் கம்ப்ளீட்டாக பாதிக்கப்படுறாங்க. அப்போது எனக்கு என்ன பார்த்தா என்ன ஃபீல் ஆகுதுன்னு சொன்னால், ஓட்டு போடுறவங்களையே ஒருத்தர் வந்து அவங்க என்ன ஓட்டு போட்டாலும் அவங்களுக்கு பெரிய பாதிப்பே நேரடியாக அதை ஃபீல் பண்ணுறதில்ல. ஏன்னு சொன்னால் எப்படியும் கடனை கூட்டிகிட்டே போயிடுறாங்க. அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் சப்சிடி வந்துடுது, அதாவது பெட்ரோல் டீசலுக்கு சப்சிடி வந்துடுது, எலக்ட்ரிசிட்டிக்கு சப்சிடி, இல்லாட்டி எலக்ட்ரிசிட்டி போர்டு நஷ்டமாயிட்டு இருக்குது, இப்போ எங்கே இருந்தாலும் கடன் வாங்கி எலக்ட்ரிசிட்டி கொடுத்துட்றாங்க, இல்லாட்டி இவங்களே சோலார் பேனல் போட்டு. இந்த மாதிரி ஓட்டு போடுறவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு ஸ்டேக் ஜாஸ்தியாகவும் ஒருத்தருக்கு ஸ்டேக் கம்மியாகவும் இருக்கிற மாதிரி ரொம்ப கிளாரிங்காக இருக்குது. அதை வந்து அலைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை அலைன் பண்ணால் தான் ஒருத்தருக்கு அவங்க காதுக்கு பாதிப்பு, நம்மளுக்கு எந்த பாதிப்புமே இல்லைங்கிற மேலே ஓட்டு திருப்பி போட்ட பற்றி கவலையே படுறதில்லை. அது ஃபண்டமெண்டலாக ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணணும். இல்லை எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக இம்பாக்ட் இருக்க மாதிரி ஏதோ ஒன்று தெரியல எனக்கு என்ன சொல்ல வரேன்னு. ஆனால் இந்த படிக்க என்ன தெரியுதுன்னு சொன்னால், அரசாங்கத்தை மேலே நம்பி இருக்கவங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பாக இருக்குது இவங்களோட முறைகேடான ஆட்சினால். அடுத்து நிதின் நபீன் அவர்கள், ஹார்ட்ஃபெல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு திரு நிதின் நபீன் அவர்கள் ஆன் பீயிங் எலெக்டட் டு தி ராஜ்யசபா ஃப்ரம் பீகார். From his early days as a committed Karyakarta to his inspiring leadership as the national president of BJP India, Thiru Nitin Nabeen avargal has always stood as a symbol of hard work and humility. Wishing him great success as the voice of the people in Rajya Sabha. May he continue to contribute towards building a stronger and more prosperous Bharat through his tireless work in the upper house. எனக்கு பொதுவாகவே இந்த ராஜ்யசபா எம்பி ஆகிறவங்களை பார்த்தா ஒரு தோணும், ஃபீல்டில் நிற்காமல் மக்களை சந்திக்காமல் அவங்க வந்து ஆன் பார் வித் அதர் எம்பி ஆகிடுறாங்கல்ல, அதர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஈக்குவலாக ஆகிடுறாங்க ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறவங்களுக்கு. அப்போ இவங்க என்ன இப்படி மக்கள் சந்திக்காமலே அவங்க வந்து அதே ஈக்குவல் போஸ்ட் வந்துடுது. மன்மோகன் சிங்லேருந்து எனக்கு அந்த தாட் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஆனால் ஒரு சிலர் ஓகே, இப்போ நம்ம வந்து ஜெய்சங்கர்ஜி எடுத்துக்கிறோம். ஜெய்சங்கர்ஜி வந்து அவ்வளோ எக்ஸ்பர்ட்டு, அவர் வந்து ராஜ்யசபா ரூட்டு தான் எடுத்துக்கிறாரு. அப்புறம் நிர்மலா சீதாராமன் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்க்குறாங்க. அவங்க அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து ஓகே நம்ம வந்து அந்த எக்ஸ்பர்டைஸ் தேவை, மந்திரி ஆக்கணும், அப்போ நம்ம அந்த ரூட் எடுத்துக்கிறோன்னு சொல்லி தோணும். இப்போ இவரை பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், இவர் வந்து நிறைய முறை மக்கள் சந்தி ஜெயிச்சவர் கண்டினியூஸாக. இப்போ இதுவே 5வது முறை ஜெயிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ 5 முறை மக்களை சந்தித்து ஜெயிச்சவருக்கு இன்னொருத்தர் ஜெயிச்சது அவருக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அவருக்கு ராஜ்யசபா ரூட் எடுக்கிறது எனக்கு என்ன இருக்குன்னா, ஓகே அப்போ அவர் வந்து இஸ் டிசர்விங் கேண்டிடேட்னு தோணுது. இந்த மற்ற ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த ரூட் எடுக்கும்போது தான் வந்து அது என்ன பொலிட்டிக்கல் இதுன்றது புரியல, டைனமிக்ஸுங்கிறது புரியாமல் இருக்கும். பட் இவர் வந்து இஸ் டிசர்விங் தான். சின்ன வயசு பெரியல கொண்டு போகிறாங்க, எப்படி செயல்பாடு இருக்குன்னு பொறுத்து தான் பார்க்கணும்.
ஸோ கடைசியாக நம்ம வந்து அந்த ரஜினிகாந்த் இஷ்யூ. ஸோ ஆதவ அர்ஜுனா என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் ஒரு மேடையில் ஏறிட்டு சொல்கிறாரு, ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து அரசியல் வரும்போது திமுக பயம்படுத்தினதுனால, இல்லாட்டி அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணதுனால, ப்ரெஷர் கொடுத்ததுனால அவர் அரசியல் விட்டு விலகிட்டார். ஆனால் நம்ம தலைவருக்கு அப்படி கிடையாது, நம்ம தலைவர் மன உறுதி கொண்டவர், நம்ம தலைவர் வந்து பெரிய இவர் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அது சொல்லிவிட்டு அப்படியே கேட்டு சொல்கிறார், நான் வந்து ரஜினிகாந்த் அவர்களை வந்து நான் விமர்சனம் பண்ணுறக்கா சொல்லலைங்கிறாரு. அது என்ன ஒரு தாட்டுன்னே தெரியல. ரஜினிகாந்த் தைரியம் இல்லை, என் தலைவருக்கு தைரியம் இருக்குது, பயந்து போயிட்டார், என் தலைவர் பயப்பட மாட்டார், என் தலைவருக்கு தெளிவு இருக்குது, இப்படிலாம் சொல்லிவிட்டு ரஜினிகாந்த் விமர்சனம் பண்ணலைங்கிறாரு. அவருக்கு தமிழ் தெரியுமா தெரியாதா, என்ன பேசுகிறாருன்னு அவருக்கே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி உளறிட்டார். அதுக்கு வந்து பயங்கரமாக கண்டனம் வந்துகிட்டே இருக்குது எல்லார் பக்கமும். அதில் அண்ணாமலை அவர்கள் பெரிய கண்டனம் கொடுத்துருக்காரு. நான் ஃபஸ்ட் என்னென்னு வாசிச்சிடுறேன். ஆங்கிலத்தில் இல்யூஷன் என்று வார்த்தை உண்டு. இருப்பது இல்லாதது போலும் இல்லாத இருப்பது போலும் கற்பனை செய்து கொள்வது என்பது இதற்கு பொருள். 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய திரையுலகின் அடையாளங்களுக்குள் ஒருவராக விளங்குவோர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். யாராலும் எட்டி பிடிக்க முடியாத உயரத்தில் இருப்பவர் அவர். அந்த இடம் அவருக்கு எளிதில் கிடைத்துவிடவில்லை. 50 ஆண்டுகளாக தனது கடின உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் தனது கலைத்திறனாலும் அனைத்து தரப்பு மக்களையும் கவர்ந்து மக்களால் கொடுக்கப்பட்ட இடம். அவரது கலை பயணத்தில் அவர் எதிர்கொண்ட அரசியல் சந்தித்த பிரச்சனைகள் ஏராளம். அவற்றை கடந்து 50 ஆண்டுகளாக உச்சத்தில் இருப்பது என்பது சாதாரணமாக அனைவருக்கும் சாத்தியப்படுவது இல்லை. அதற்கு மிகுந்த மன வலிமை வாய்த்திருக்க வேண்டும். தன்னுடன் நடிக்கும் கலைஞர்களின் திறமை குறித்து அவர் அச்சப்படுவதும் இல்லை, அவர்களை ஒதுக்கியதும் இல்லை. மிகச்சிறந்த கலைஞர்களை தன் திரைப்படங்களில் பயன்படுத்தி இருக்கிறார். அவர்களுக்கான முழு வாய்ப்புகளையும் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் அவர் அன்றும் என்றும் என்றும் சூப்பர் ஸ்டார். அத்தகைய மனிதரின் மன வலிமை குறித்து தனக்கென தனி அடையாளம் இல்லாமல் மாமனாரின் பணத்தை வைத்து பல கட்சிகள் மாறி ஒரு அடையாளம் தேடிக்கொண்டிருப்பவர்கள் பேசுவதை இல்லியூஷன் என்று கூறலாம். எனக்கு இந்த கண்ணறிக்கையும் கொஞ்சம் அளவு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா திமுக மிரட்டிச்சு, ரஜினிகாந்த் மனவழியெல்லாம் வெளியே வந்துட்டாருன்னு சொல்லி தான் வந்து குற்றச்சாட்டு ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்கிறது. அண்ணாமலை அவர்களோட இந்த கண்ணன் அறிக்கையை பாருங்களேன். இவர் வந்து மன வலிமை இல்லாமல் இருக்கிறாருங்கிறது இல்லியூஷன். ரஜினிகாந்துக்கு மனவழி இல்லாமல் இருக்குமா? அவர் எவ்வளோ பார்த்துருக்காரு, என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டார் பாருங்க. இவர் டிஎம்கே மிரட்டிச்சுங்கிறது உண்மை. நான் அதெல்லாம் கண்ணம் அது அப்படிலாம் டிஎம்கே மிரட்டல அப்படிங்கிறதுக்குள்ளேயே போல பிரில்லியண்ட்டாக இவருக்கு மன வலிமை இருக்குது. இது இன்னொரு கூட சொல்லியிருக்காங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவேன்னு சொன்னால், அவங்க மிரட்டினாங்க, இவர் அதனால வெளியே போல, அவரோட ஃபேன்ஸோட நல்லதுக்காக வெளியே போனார்னு சொல்லியிருப்பேன். அப்போ அது கூட என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் அவர் பேக் அடித்ததை வந்து சொல்கிற மாதிரி வருது. அது கொஞ்சம் அவருக்கு ஒரு இமேஜ் கொஞ்சம் ட்ராப் ஆகுது. இந்த மாதிரிலாம் வருது இல்லையா? அப்போ அது இன்னொன்று என்ன ஆயிடுது, ஆதவ அர்ஜுனா சொன்னது உண்மைன்னு ஆயிடுது. மிரட்டினாங்கன்னு ஆதவ சொன்னான்ல, அது உண்மைன்ற மாதிரி ஆயிடுது. அப்போ அந்த டிஎம்கேயே கம்ப்ளீட்டாக பிக்சரை தூக்கிட்டு, இவர் அரசியலேருந்து விலகுனதையும் கம்ப்ளீட்டாக பிக்சரை தூக்கிட்டு, மன வலிமை இல்லைன்னு அவர் எப்படி சொல்லலாம்? அவர் மனவலி இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக பட்டியலிட்டு, நீ வந்து ஒரு நீயா கற்பனை பண்ணிட்டு இருக்கிற, இல்லூஷனில் இருக்கிற ஒரு மனபிராந்தி, அவரெல்லாம் மனவலி இல்லை சமாள்னு சொல்லிட்டு ஒரு கண் அறிக்கை பிரில்லியண்ட்டாக இருக்குல்ல. இதை வந்து இந்த பொலிட்டிக்கல் ஆளுங்களுடைய டிப்ளமேட்டிக்கான ஒரு கண் அறிக்கை. ஸோ சொல்கிறது சொல்லியாச்சு, ரஜினிகாந்த் ஒரு டிஃபெண்ட் பண்ணியாச்சு, டிஎம்கே தொடவே இல்லை, டிஎம்கே சப்போர்ட் பண்ணல, க்ளீனாக முடிச்சிட்டாரு. ரஜினிகாந்த் இமேஜுக்கும் பாதகம் இல்லாமல் முடிச்சிட்டாரு. ஸோ நல்லா இருந்துச்சு. இதுக்கு அப்புறமா ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அவர் ஒரு அறிக்கை விடுறாரு. தாவேக ஆட்சியில் தலைமை பொறுப்பில் இருக்கும் திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் சமீபத்தில் என்னை பற்றி உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அவருடைய அவதூறு கருத்தை கண்டித்து எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் திரு எல் முருகன், தமிழக அமைச்சர் ரகுபதி, திரு தொல் திருமாவளவன், திரு எஸ்பி வேலுமணி, நண்பர் அண்ணாமலை, திரு அர்ஜுனமூர்த்தி, திரு அன்புமணி ராமதாஸ், திரு ஜி கே வாசன், திரு ஜான் பாண்டியன், திரு புகழேந்தி மற்றும் பல அரசியல் கட்சி தலைவர்கள், திரு அமீர், திரு தனஞ்சயன் மற்றும் திரையுலக நண்பர்கள் மற்றும் நக்கீரன் கோபால், சாணக்கிய ரங்கராஜ் பாண்டே மற்றும் ஊடகத்துறையினர், என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள், ஜெய்ஹிந்த். ரொம்ப நாள் போனுங்க. தமிழ்நாடுக்கு வாழ்க மக்கள், வளர்க தமிழ் மக்கள், ஜெய்ஹிந்தோட முடிகிறதில்ல. அதான் ஒரு நேஷனலிஸ்ட்டு ஜெய்ஹிந்த் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் ஜெய்ஹிந்த் சொல்கிறதை கம்மி பண்ணிட்டாங்க. இது வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய அறிக்கை. இதில் எல்லாரும் முக்கியமாக நம்ம கவனிச்சுட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து எல்லாருக்குமே திரு அவர்கள் அதோட விட்டுறாரு. வேறு என்ன பண்ணுறாருன்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி மதிப்பிற்குரிய சொல்கிறாரு, மற்றவங்களாம் வந்து பாஜக தலைவர் அவர் இவரை சொல்கிறார். மொத்த அறிக்கையிலேயே அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும்தான் நண்பர் அண்ணாமலைன்னு சொல்லி போட்டுக்கிறார். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கிறாங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நான் இப்போ ஒரு வந்து இதை ஹைலைட் பண்ணி சொல்லும் போது அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு ஒரு சந்தோஷம். ஸோ பர்டிகுலர்லி இந்த அறிக்கை வந்ததுக்கப்புறமா ஆதவ அர்ஜுனா அவர்களும் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால், நான் சொன்னது ஒருவேளை உங்களுக்கு தப்பாக புரிஞ்சுருந்தீங்கன்னா, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன், வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார். எனக்கு தெரிஞ்சு அவங்க இதுவுமே வந்து எப்படி நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னால், அவங்களுக்கு ஓட்டு போகும்,
ரஜினிகாந்த் ரசிகர்களோட ஓட்டு போயிடுங்கிறதுனால தான் இவங்க இப்படி பேக் அடிக்கிறாங்கிறது என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன். அப்படி நிஜமாலுமேலாம் வந்து ரஜினிகாந்த் இமேஜ் டேமேஜ் பண்ணிடக்கூடாது, ரஜினிகாந்த் மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரிலாம் எனக்கு தோணல. எலெக்ஷனால் அரசியல் இருக்குது, ஓட்டு இருக்கிறதுனால விஜய் அவர்கள் சொல்லியிருப்பார், ஏன்டா தேவையில்லாமல் போயிட்டு நீ வந்து ஓட்டை டேமேஜ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு என் தலைவர்லாம் சொல்கிறார். அவருக்குமே எனக்கு மதிப்பெல்லாம் கிடையாது. எனக்கு ரஜினிகாந்த் மேலே எனக்கு விஜய் அவர்களுக்கு மதிப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியல, விஜயகாந்த் அவர்கள் மேலே அவருக்கு மதிப்பு இருக்க மாதிரிலாம் தெரியல. அவர் ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட் மாதிரி தான் இருக்கிறாரு. அவங்களை எப்படி சுரண்டலாம், அவங்களை எப்படி வந்து அவங்கள பயன்படுத்தி சினிமாவில் முன்னேறலாம், அவங்கள பயன்படுத்தி எப்படி அரசியலில் வந்து இதுதான் அவரோட நோக்கமாக தான் தெரியுது. அவர் எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்களுக்கு ஒரு இன்டெகிரிட்டி இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னு சொன்னால் ஆரம்பத்தில் வந்து அவ்வளோ ரஜினி ஃபேன் சொல்லி அவரை யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக டேரக்டர் ரஜினிக்கு ஒரு சண்டை போட வேண்டியது இல்லை. ரஜினி அவர்கள் சொல்கிறாரு ஓப்பனாக, எனக்கு அவர் போட்டி கிடையாது, அவர் வளர்ந்தா எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு அவர் ஓப்பனாக சொல்கிறாரு. இவருக்கு வாயிலேருந்துலாம் அந்த மாதிரி என்ன சொல்கிறது, எனக்கும் ரஜினிக்கெலாம் கம்பேர் பண்ணி யாராச்சும் பேசலாமா, நான் வந்து சாதாரண ஆள், ரஜினி அது எவ்வளோ பெரிய ஆள், ரஜினி சூப்பர் ஸ்டாரில் அப்படி தானே பேசியிருக்கணும். ஒரு நிஜமான ஒரு ஹம்பிளான ஒரு ஹானஸ்ட் மனுஷனாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும். இந்த காக்கா கழுகு சண்டை வரும்போது, ரஜினி ரசிகர்கள் விஜய் ரசிகர் சண்டை வரும்போதெல்லாம் அப்போ சொல்கிறேன், எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடியே என் ரசிகர்கள்லாம் ரஜினிகாந்த் சாரை விமர்சிக்காதீங்க, அவர் எனக்கு தலைவர், நம்மளே அவர் ஃபேன்ஸ் தான், நம்ம எல்லோரும் அவர் ஃபேன்ஸ் தான், நம்மளால் ஒத்துமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஹம்பிளாக இருக்கவே பேசியிருக்கணும். ஆனால் அவர் எப்படி பேசினார், காக்கா கழுகுன்னு சொல்லிட்டு இந்த ப்ரெஸ் இந்த ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் ஒரு ரவுண்ட் அடிச்சு வர்றது, அப்போ வந்து எல்லோரும் பயங்கரமாக கத்துறது, காக்காங்கிற பேர் கழுகுங்கிற பேரை பயன்படுத்தி ஒரு குத்துறது, அது ரொம்ப ஒரு இம்மெச்சூர்னு சொல்ல மாட்டேன், ஒரு குறுக்கடான ஒரு ஆள் மாதிரி தான் இருக்குது விஜய். அதனால் இப்போ இவர் வந்து இப்போது மன்னிப்பு தெரிவிக்கிறாருன்னா அதுவுமே எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஹானஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரியல, ஓட்டுக்காக அவர் போய் சொல்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அண்ணாமலை ஒரு ஸ்பீச் மாத்திரத்தையும் எடுத்து என்ன ஹைலைட்ஸுங்க தனி வீடியோ போடுறேன். மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.